திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷனாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்க பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். ரிஷப ராசி ஆகிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத விரிவாக பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வராருங்க. பொதுவாகவே சனி பகவானினுடைய இருப்பிடத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியது 11ஆம் இடம் தான். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமக்கலமான ஒரு காலம் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து நல்ல இடத்திற்கு போயிட்டு, அதாவது உங்களுடைய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை அவர் பார்க்குறாரு. இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கறதுனால லாபம் பன்மடங்காக உயரும். 3ஆம் பாவங்கிறது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான லாபம் ஏற்படும். குறிப்பாக சொல்லணும்னா கடன் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கடன் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இடையில அவர் குருவினுடைய பார்வைக்குள்ளே அதிகமாக வராரு. அதனால் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். அது ஒரு பெரிய விஷயம். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம் இல்லைங்களா. லாபங்கிறது பெரும்பாலும் கவனிச்சிங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும். இப்போ மாத சம்பளமாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒன்றும் நல்லதை செய்யாதான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கும் நல்லதை செய்யும். அவங்களை விட அதிகமான நல்லது யாருக்கு அப்படின்னா சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, முதலீடை சொந்தமாக போட்டு அதுலேருந்து பிரத்யுபகாரமாக லாபத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அற்புதமான பலனை தருங்க. இல்லை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ தசா புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பலன் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு அமோகமான பலன் இருக்குது. இந்த பலனை உங்களுடைய ஜாதக ரீதியாக உள்வாங்கிறதுக்கு அதுக்கு போதியமான இப்போ தசா புத்திகள் இருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பலனை நீங்கள் பூர்ணமாக அனுபவிக்க முடியும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு வராரு. ராகு பகவான் 9ஆம் பாவத்துக்கு வராரு. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் மாதத்தில் வராங்க. இவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியை ஒட்டியே தான் இது எல்லாமே வருது. அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 1.5 வருடத்திற்கு அமோகமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல சாதகமாக இருக்கு. ரிஷபராசி ஆகிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத விரிவாக பார்ப்போங்க. பொதுவாக ரிஷபராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் அவருடைய ராசியிலிருந்து 9ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் உடையவர் ரிஷபராசிக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியதான லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வராருங்க. இந்த லாபஸ்தானத்திலே வரக்கூடியதான சனி பகவான் என்னத்தை செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாபத்தை உயர்த்துவார். பொதுவாகவே சனி பகவானினுடைய இருப்பிடத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியது 11ஆம் இடம் தான். அதனால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நல்லதை அதிகமாகவே செய்யும். அது சனி பகவானாக இருந்தாலும் சரிதான்.
அதனால் சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமக்கலமான ஒரு காலம், வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, வரக்கூடியதான அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. மேலும் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து நல்ல இடத்திற்கு போயிட்டு, அதாவது உங்களுடைய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை அவர் பார்க்குறாரு. இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு மாற போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு மாறி 9ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடியதான குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய சனி பகவானுக்கு கிடைக்க போகுது. இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கறதுனால லாபம் பன்மடங்காக உயரும். 3ஆம் பாவங்கிறது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்பட போகுது. கூடுதலான விஷயம் என்னன்னா, 9ஆம் பாவத்தில் மாதம் இந்த சந்திர பகவான் மாறும்போது குரு பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனை செஞ்சுக்க போகிறாங்க. அதற்கு பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். அது மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுதுங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான லாபம் ஏற்படும். குறிப்பாக சொல்லணும்னா, கடன் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு கடன் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். கொஞ்சம் நஞ்சம்லாம் நிவர்த்தி ஆகாதுங்க, நிர்மூலமாக கடன்கள் எல்லாமே நிவர்த்தியாக போகுது. அதனால் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுதுங்க. கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இடையில அவர் குருவினுடைய பார்வைக்குள்ளே அதிகமாக வராரு. அதனால் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். அது ஒரு பெரிய விஷயம். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் களத்திரக்காரகனாக இருக்கக்கூடியவர். களத்திரக்காரகன் அப்படின்னா திருமணத்தை வரமாக தரக்கூடியவர், களத்திரன் அப்படின்னு பேர். அதனால் களத்திரம் ஸ்தானம் வலிமை அடைவதனாலே அதிகப்படியான நன்மைகள் ஏற்பட போகுது. முக்கியமாக திருமணமாகவங்களுக்கு திருமணம். அதே மாதிரி 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம் இல்லைங்களா? லாபங்கிறது பெரும்பாலும் கவனிச்சிங்க அப்படின்னா, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும். இப்போ மாத சம்பளமாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒன்றும் நல்லதை செய்யாதான்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவங்களுக்கும் நல்லதை செய்யும். அவங்களை விட அதிகமான நல்லது யாருக்கு அப்படின்னா, சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, முதலீடை சொந்தமாக போட்டு அதுலேருந்து பிரத்யுபகாரமாக லாபத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அற்புதமான பலனை தருங்க. முக்கியமாகவே இந்த சனி பெயர்ச்சினாலே அதிகமான நன்மைகள் அடையக்கூடிய ராசிகளில் ரிஷபராசி தான் அதிகமான பலனை அனுபவிக்கிறாங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அதிகப்படியான நன்மைகளை போதும் அப்படிங்கிற அளவுக்கு செய்ய போகுது. இல்லை முக்கியமாக நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ தசா புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பலன் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு அமோகமான பலன் இருக்குது. இந்த பலனை உங்களுடைய ஜாதக ரீதியாக உள்வாங்கிறதுக்கு அதுக்கு போதியமான இப்போ தசா புத்திகள் இருக்காங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பலனை நீங்கள் பூர்ணமாக அனுபவிக்க முடியும். அதை சப்போர்ட் பண்ணாதபடியான சில விஷயம், ஒருவேளை சூரிய தசை அல்லது சூரிய புத்தி அல்லது ராகு இதனுடைய அமைப்பு போகுச்சு அப்படின்னா அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுல சில தாமதம் ஏற்படலாம், சில தடைகள் வரலாம், அல்லது பிரயோஜனமாக போகாதபடி கூட போகலாம். அதனால் ரிஷபராசிக்காரங்க ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அந்த மாதிரி யார் எந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட இருந்தால் கூட உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பகவானும் கேது பகவானையும் சொல்லணும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு வராரு, ராகு பகவான் 9ஆம் பாவத்துக்கு வராரு. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் மாதத்தில் வராங்க. இவங்க எல்லாமே இந்த சனி பெயர்ச்சியை ஒட்டியே தான் இது எல்லாமே வருது. எதுக்கு நம்ம எல்லா கிரகத்தையும் நம்ம சொல்கிறோம், சனி பெயர்ச்சி பலன்னு போட்டு ஏன் சுவாமி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் மட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா கிரகமுமே தான் நமக்கு இம்பேக்ட், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கெடுப்பலனாக இருந்தாலும் சரி.
அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 1.5 வருடத்திற்கு அமோகமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல சாதகமாக இருக்குது. ராகுவும் 9ஆம் இடத்திற்கு வராரு. அடுத்து குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்துட்டு அவருடைய பார்வைங்கிறது உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 11ஆம் பாவத்தை பார்க்கிறார். முக்கியமான இடங்கள் எல்லாமே பார்வை பெறுறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட போகுது. இது மாதிரி பல நன்மைகள் நடக்க போகுது. முக்கியமாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக உயரும். சிவாய நமக.